நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃபை மாத்தலாம். இந்த ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் உங்களுடைய மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டா மாத்துறது. ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் போதும் ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கிறது. ஒரு 90 டேஸ் போதும் ஒரு நல்ல ஸ்கில்லை கத்துக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறது. 180 டேஸ் போதும் உங்களுடைய கம்ப்ளீட் பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. 365 டேஸ் போதும் உங்களுடைய என்டையர் லைஃபே மாத்துறது. எப்போ இதை நான் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பவே என் லைஃப் மாற ஆரம்பிச்சிருச்சு. என் லைஃப் மாறுற மாதிரி உங்க லைஃபும் மாறும்னு நம்புறேன். உங்களுக்கு பிணந்தின்னி கழுகு தெரியுமா? நம்ம லைஃப்ல சில ஆட்கள் இந்த பிணந்தின்னி கழுகு மாதிரி தாங்க. அதால போய் ஹண்ட் பண்ணி சாப்பிடறதுக்குள்ள ஸ்ட்ரென்த் அதுக்கு கிடையவே கிடையாது. அதனால அது என்ன பண்ணும்னா சிங்கம் பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சிங்கம் போய் சண்டை போட்டு கொன்னு அதோடைய இறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சிங்கம் சாப்பிட்ட மிச்சத்தை இந்த பிணந்தின்னி கழுகு சாப்பிடும். இன்னைக்கு உங்களுக்கு அடிபட்டு இருக்கும் போது இந்த பிணந்தின்னி கழுகு வந்து குத்திக்கிட்டே இருக்கு. அதனால அது ஸ்ட்ராங் ஆனு எந்த காலத்திலையும் பிணந்தின்னி கழுகு கிட்ட சரண்டர் ஆயிடக்கூடாது. எனக்கு ஸ்ட்ரென்த் வரும், காலம் வரும், அப்ப எனக்கு முன்னாடி நீ நிப்பியா அப்படின்ற தைரியம் அந்த சிங்கத்துக்கிட்ட இருக்கும். அதே தைரியம் இன்னைக்கு உங்ககிட்டயும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கணும். திங்க் அபவுட் இட். மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லி பழகிக்கோங்க. யார் கூடயும் எக்காரணத்து கொண்டும் ஆர்கியூ பண்ணாதீங்க. எந்த ரீசன்னாலையும் உங்க வாழ்க்கைய வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அவங்க கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. தனிமையில வாழறது எப்படின்னு கத்துக்கோங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், 100% உங்களை மென்டலி இந்த விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு பொண்ணு வாழ வேண்டிய வயசுல கைம்பெண் ஆயிட்டானா ஒரு நாள் ராத்திரி இல்ல பல நாள் ராத்திரி அவ வாழ்க்கைய நினைச்சு அழுது புலம்பி தூங்காமே இருப்பான். அவ டிகிரி இல்ல மாஸ்டர் டிகிரியே படிச்சிருந்தாலும் எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் பெரும்பாலான இடங்கள்ல வேலைக்கு போகும்போது அங்க உள்ள உயர் அதிகாரிகள் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணாதான் உனக்கு ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் அப்படின்னு பயப்படுத்துவாங்க. அவ கூட பிறந்த அண்ணன் தம்பியை தவிர முக்காவாசி ஆண்களும் அவளை பொண்ணா பார்க்காம பொருளா பார்க்கறதும், இவ்வளவு வலியும் வேதனையும் அவ வெளியே சொல்லவும் முடியாம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாம டெய்லி செத்து பிழைக்கிற வலி ரொம்ப மோசமான வலி. ஐயோ பாவம்னு நீங்க யாருக்கெல்லாம் பார்த்து உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. இந்த மனுஷனோட கேடு கெட்ட மனசு இருக்குல்ல, ஒரு சின்ன தவறு நடந்துட்டா போதும், இது வரைக்கும் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்து போயிடும். இங்க எல்லாரும் அவங்க விஷயத்துல சரியாதான் இருக்காங்க. நாம தான் அன்பு, பாசம், அக்கறைன்னு நம்பி கடைசியில ஏமாந்து போறோம். நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காரு. அப்துல் நபீல் சார், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச், இந்த மாதிரி பல அவதாரங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நியூஸோட தான் வந்திருக்கேன். அதாவது யூஸ்வலாகவே ஒரு டைமில் நமக்கு தேவைப்படும் மோட்டிவேஷன், பட் எல்லா டைமும் நம்ம அதுக்காக எங்கே போய் கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நபீல் வியூஸ் சேனலில் 6 மணிக்கு ஈவினிங் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த சீரீஸ் பேர் கண்ணாடி. அண்ட் சார், ஃபர்ஸ்ட் உங்களை வெல்கம் பண்ணிடுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நியூஸோட நம்ம ஆரம்பிக்கிறது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? எதனால இந்த ஒரு ஐடியா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்ணாடி அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சு இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மனசில் பல விஷயங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. லைக் மோட்டிவேஷன், ஒரு லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாஸு, லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிரேக்கப்பு, ஸ்பிரிச்சுவல்னா என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க. அவங்க வெளியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு ஹெல்ப். ஸோ எஸ்பெஷலி ஜென் ஜி களுக்கு இந்த கண்ணாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் see yourself in கண்ணாடி. ஆக்சுவலி எங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி தான் இருக்கும் சார். எந்த ரீல் உங்களோட பார்த்தா கூட ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். வேர் ஐ கேன் see myself அப்படின்றது நிறைய இடங்களில் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூ கேன் see yourself அப்படின்றது இட் வாஸ் ஸோ கனெக்டிங் டுவர்ட்ஸ். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். அதுதான் கண்ணாடி. ஓகே, அப்போ என்ன வேணாலும் கேட்கலாம், அதுதானே? என்ன வேணா கேட்கலாம். கேட்காதவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலாக இந்த கண்ணாடி பயன்படும்.
நிச்சயமா சார். ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு ஸ்டார்ட்டோடயே நம்ம இத ப்ரொசீட் பண்ணலாம். எஸ் ஸோ முதல் கேள்வி என்னன்னா, இப்ப நெறைய இடங்கள்ல வந்து சில பேரோட நமக்கு கனெக்டடா இருக்கணும்னு தோணும். பட் அவங்க நம்மள வந்து அலட்சியப்படுத்திட்டே இருப்பாங்க, அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அவங்க கூட சேர்ந்து இருக்கலாமா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ம். லைஃப்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களை தெரிஞ்சே துன்புறுத்துறவங்களோட நீங்க இணக்கமா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க கிட்டேருந்து விலகவோ அல்லது விலக்கி வைக்கவோ உங்ககிட்ட யோசனை இருந்தா பயன்படுத்தலாம். அதுக்காக நீங்க கில்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்களுடைய ஹோல் ஐடியா ஏதோ ஒரு வகையில, அதுக்கு என்ன காரணம் வேணா இருந்துட்டு போட்டோம், அது ஏதோ ஒரு வகையில இதை சொன்னா நீங்க டிஸ்டர்ப் ஆவேன்னா, இதை சொன்னா நீங்க ஹர்ட் ஆவேன்னா, சில பேர் அதுக்காக சாஃப்டா வருவாங்க, சில பேர் உங்களுடைய எனிமி மாதிரியும் வருவாங்க. மற்றபடி இன்டென்ஷன்லி உங்களை வந்து காயப்படுத்துறவங்க, உங்களை வேணும்னு துன்புறுத்துறவங்க கிட்டேருந்து நீங்க விலகி இருக்கலாம் அல்லது அவங்கள விலக்கி வைக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்ப டிட்டாச்மென்ட் எசென்ஷியல் தான். டெஃபினெட்லி. ஓகே. சார், நம்மள லைஃப்ல நம்ம லோவா இருக்கப்ப தான் நெறைய பேர் வேணும்னே வந்து நம்மள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அது தெரிஞ்சே பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. பட் எல்லாரும் ஒரே டைம்ல தான் வந்து டார்கெட் பண்ணி நம்ம வீக்கா இருக்கிறது தெரிஞ்சே அட்டாக் பண்றாங்க. அவங்க கிட்ட என்ன சார் நம்ம பண்றது? இது நீங்க கேட்குற கேள்வியா இல்லை யாராவது உங்ககிட்ட கேட்டு என்கிட்ட கேட்க சொன்ன கேள்வியா? நானும் அனுபவிச்சிருக்கேன். பட் நிறைய பேருக்கும் அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு கேட்டேன். சூப்பர். உங்களுக்கு பிணந்தின்னி கழுகு தெரியுமா? நம்ம லைஃப்ல சில ஆட்கள் இந்த பிணந்தின்னி கழுகு மாதிரி தாங்க. அதால போய் ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள ஸ்ட்ரென்த் அதுக்கு கிடையவே கிடையாது. அதனால அது என்ன பண்ணுன்னா, சிங்கம் பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். சிங்கம் போய் சண்டை போட்டு கொன்னு அதோடைய இறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சிங்கம் சாப்பிட்ட மிச்சத்தை இந்த பிணந்தின்னி கழுகு சாப்பிடும். இப்படி சாப்பிட்டு வாழற அந்த பிணந்தின்னி கழுகு சிங்கத்துக்கு அடிபட்டு காயமாச்சுன்னா அந்த காயத்துல உட்கார்ந்து சாப்பிடுமா. சிங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது கூட எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற தைரியம் கூட அந்த பிணந்தின்னி கழுகுக்கு கிடையாது. அதோடைய மிச்ச மீதி தான் இந்த பிணந்தின்னி கழுகு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப சிங்கம் வீக்கா இருக்கும்போது அதோடைய புண்ணை போய் பிக் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணுமா. ஆனா சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா? அமைதியா விட்டுடும். ஆனா அந்த காயமெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த பிணந்தின்னி கழுகு பக்கத்துல வரும்போது சிங்கம் ஒரு அடி போடும் பாருங்க. பிணந்தின்னி கழுகால காலத்துக்கும் அதுக்கப்புறம் பறக்கவே முடியாதான். இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் நிறைய பேர் ரொம்ப டவுனா, வீக்கா, சேடா, டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபை கடந்து வரும்போது குத்தி 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 உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தி கீழே தள்ளி நான் ஏன் வாழறேன்ற அளவுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஆனா த எண்ட் ஆஃப் த டே சிங்கம் தான். பிணந்தின்னி கழுகு தான். இன்னைக்கு உங்களுக்கு அடிபட்டிருக்கும் போது இந்த பிணந்தின்னி கழுகு வந்து குத்திக்கிட்டே இருக்கு. அதனால அது ஸ்ட்ராங் ஆகும்னு எந்த காலத்திலையும் பிணந்தின்னி கழுகு கிட்ட சரண்டர் ஆயிடக்கூடாது. எனக்கு ஸ்ட்ரென்த் வரும், காலம் வரும், அப்ப எனக்கு முன்னாடி நீ நிப்பியா அப்படின்ற தைரியம் அந்த சிங்கத்துக்கிட்ட இருக்கும். அதே தைரியம் இன்னைக்கு உங்ககிட்டயும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கணும். திங்க் அபவுட் இட். எஸ், எப்படி அவங்களால லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா சொன்னீங்க சார். டெஃபினெட்லி. சார், டே டு டே லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இப்போ சுகர் கட்டாக இருக்கட்டும், இல்லை ஜிம் டெய்லி ரெகுலராக போகிறது, நமக்குன்னு ஒரு குட் ஹேபிட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணாலுமே அந்த சேஞ்சை கொண்டு வரதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது சார். நம்ம எப்படி அதை பண்ணுறது? டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்டுருக்கீங்க. வாணி, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் படித்த விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றலாம். இந்த ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் உங்களுடைய மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 21 days போதும் ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு. ஒரு 90 days போதும் ஒரு நல்ல ஸ்கில்லை கத்துக்கிட்டு அதுலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு. 180 days போதும் உங்களுடைய கம்ப்ளீட் பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. 365 days போதும் உங்களுடைய என்டையர் லைஃபே மாத்துறதுக்கு. இதை நான் ஒரு புக்கில் தான் படித்தேன். எப்போ இதை நான் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பவே என் லைஃப் மாற ஆரம்பிச்சிருச்சு. என் லைஃப் மாறுற மாதிரி உங்க லைஃப்பும் மாறும்னு நம்புறேன். சேஞ்சிங் யுவர் லைஃப் இஸ் ஸோ ஈஸி இஃப் யூ சூஸ் டு பி கன்சிஸ்டன்ட். விடாத 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 முயற்சி. கன்சிஸ்டன்ட். ஓகே, கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ அப்படின்றது. நோ டவுட். ஓகே சார், ஃபிசிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஜிம் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம போகலாம். பட் மென்டலி எப்படி சார் நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது? இன்னைக்கு இருக்கிற யூனிவர்சல் ப்ராப்ளமே அதுதான். ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கமான் சார், சொல்லுங்கள் ப்ளீஸ். மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லி பழகிக்கோங்க. ஒரு நாள் கூட நீங்க நன்றின்ற வார்த்தையை பயன்படுத்தாம தூங்க போகவே கூடாது. யார் கூடயும் எக்காரணத்து கொண்டும் ஆர்கியூ பண்ணாதீங்க.
நீங்க சொல்றத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கலன்னா அங்க ஆர்கியூ பண்றதுல எந்த பயனும் இல்லை. எந்த ரீசன்னாலையும் உங்க வாழ்க்கைய வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அவங்க கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. தனிமையில வாழறது எப்படின்னு கத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நபர் கூட இருந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு இல்லை. எல்லாரு கூடயும் பழகுவேன், ஆனா தனிமையிலையும் என்னால வாழ முடியும் அப்படின்ற விஷயங்களை கத்துக்கோங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், 100% உங்களை மென்டலி இந்த விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆக்கும். ஓகே சார், நிறைய ப்ராப்ளம்ஸ் டே டு டே லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ப்ராப்ளம் முடியறதுக்குள்ளே அடுத்த ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு. அதுல இருந்து எப்படி சார் நம்ம மூவ் ஆகுறது? ஓகே, எது நடந்தாலும் அதுல இருந்து கடந்து போகணும். இன்னைக்கு இது நடந்துருச்சு, ஓகே, இது சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர், என்ன செய்வ? கடந்து போகணும், அடுத்த முயற்சி பண்ணணும், அதை கடந்து போக பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு சம்பவம், தவறான சம்பவம் நடந்திருக்கு, மனசுல அதையே வச்சிட்டு இருப்பீங்களா? அது நல்லது இல்லமா, கடந்து போகணும். இன்னைக்கு ஃபெயிலியர்னா நாளைக்கு சக்சஸ், ஆனா அதுக்கான முயற்சியும் ஒரு நகர்வும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பாருங்களேன், எப்பவுமே எல்லாமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒண்ணு ஒரு இடத்திலேயே இருக்குதா? சூரியனோ சந்திரனோ நிலவோ இல்ல பூமியோ, நம்ம நவகோள்கள்னு சொல்றோம் 9 கிரகம், அது ஒரு இடத்துல இருக்குதா? எல்லாத்தையும் கடந்து போயிட்டே தான் இருக்கணும். கடந்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். இன்னைக்கு வாழ்க்கை இப்படி இருக்குன்னா இந்த வாழ்க்கை நாளைக்கு இப்படியே இருக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால வாழ்க்கையில எது வந்தாலும் அதை கடந்து போகணும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுவுமே நிரந்தரமா இருக்க போகிறது இல்லை. சார், நிறைய கமெண்ட்ஸ்ல என்னால் இதை பார்க்க முடிஞ்சது. ஒரு சைலன்ஸான ஒரு பெயின் வந்து சிங்கிள் மதர்கிட்ட தான் அதிகமாக இருக்கு. அவங்களால பெருசாக எக்ஸ்பிரஸாகவும் பண்ண முடியல. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி. அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஓகே, சிங்கிள் மதரா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் அவங்க லைஃப்பை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். வெளியிருந்து அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க சைலண்டா எவ்வளோ வலிகளையும் வேதனையும் அனுபவிக்கிறாங்கன்னு அவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்க சிரிக்கிறாங்கன்னா அது வேற யாருக்கும் கிடையாது, அவங்க பசங்களுக்காக தான். ஏன்னா மற்ற பசங்களுக்காவது அம்மா இல்லைன்னா அப்பா கூட இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. அம்மாவும் இவங்க தான், அப்பாவும் இவங்க தான். ஆக்சுவலி நீங்க சொல்றப்ப என்ன தோணுச்சுன்னா சார், இப்போ சிங்கிள் மதரா இருக்கவங்க ஆல்ரெடி அவங்க எப்பயுமே ஒரு ஷீல்டோடயே இருக்க மாதிரி ஒரு இருக்கும். அவங்க வந்து சமுதாயத்துக்காக ஒரு ஷீல்டு போட்டே வாழ்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேருக்கு அது சந்தேகமாவும் இருக்கு. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஒரு ஷீல்டு கேரி பண்ணிட்டே இருக்குது கரெக்டா தப்பா? ஒரு புருஷனை இழந்த பொண்ணு திருப்பி புதுசா ஒரு புருஷனை தேடணும்னு அவசியம் கிடையாது. அவ புதுசா ஒரு புடவை வாங்கி கட்டினாலே போதும். இந்த சமூகம் அந்த பொண்ணுக்கு புதுசு புதுசா நிறைய பட்டங்கள் கட்டிடும். அதனால ஒரு பொண்ணு, அதுவும் கணவனை இழந்த பொண்ணு, ஷீல்டோட இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு. சார், இருக்கிறதுலே கஷ்டமான விஷயமா என்ன இருக்குன்னா, நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியாவே இருந்திருக்கும். மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார். கூடவே இருக்காங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், டக்குனு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. லைக் நம்மளை பத்தியே பின்னாடி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேக் ஸ்டாப்பிங் இருந்துட்டே இருக்கும். இவ்வளவு நாள் கூட தானே இருந்தீங்க, திடீர்னு எப்படி இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நினைக்கிறப்பே. ஐயோ பாவம்னு நீங்க யாருக்கெல்லாம் பார்த்து பார்த்து உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. கரெக்ட் சார். ஒரு நாய்க்கு 99% கெட்டது செஞ்சுட்டு ஒரே ஒரு பர்சன்ட் நல்லது செஞ்சு பாருங்களேன், அது சாகிற வரைக்கும் உங்களுக்கு நன்றியா இருக்கும், உண்மையா இருக்கும். அதே ஒரு மனுஷனுக்கு 99% நல்லது செஞ்சுட்டு எதிர்பாராம ஆக்சிடென்ட்டா ஒரு பர்சன்ட் கெட்டது செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவனை விட ஒரு மோசமான எதிரிய உங்க வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த மனுஷனோட கேடு கெட்ட மனசு இருக்குல்ல, ஒரு சின்ன தவறு நடந்துட்டா போதும், இது வரைக்கும் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்து போயிடும். இங்க எல்லாரும் அவங்க விஷயத்துல சரியா தான் இருக்காங்க. நாம தான் அன்பு, பாசம், அக்கறைன்னு நம்பி கடைசியில ஏமாந்து போறோம். சார், இப்போ நீங்க சொல்றப்ப இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடக்கிறப்ப ஃபைன், ஏதாவது ஒரு நம்மளை விட்டு கொடுக்குறாங்க, கிவ் அப் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆனால் நம்ம லைஃப் பார்ட்னரை யாரையாவது சூஸ் பண்ணுறப்ப அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளை டிசோன் பண்ணிட்டு இல்லை நம்மளை சீட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது எதனால பண்ணுறாங்கன்ற ரீசனை தேடியே நிறைய பேருக்கு பதில் கிடைக்காம போயிடுது. எதனால அந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்றதுக்கு அது என்ன காரணமாக இருக்கும் சார்? இப்போ ஒரு சீட்டிங் நடக்குதுன்னா அது எதனால நடக்குது? அதாவது சீட்டிங் நீங்க சொல்றது வந்து கள்ளக்காதல். ஆமாம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். அப்படி சொல்லுங்களேன். ஓகே,
ஒருத்தன் வெளியே இருக்கிற எவ்வளோ ஒருத்திக்காக அவன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் தவிக்க விடுறான்னா அவன் ஆம்பளையே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா அந்த இடத்துல துரோகம் வரக்கூடாது. துரோகம் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க கட்டின அந்த தாலியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கொல்ற ஒரு கயரா மாறிடும். தன் ஆசைக்காக தொட்டு தாலி கட்டின மனைவியும் பிள்ளைகளும் அழுதா அவன் ஜெயிக்கலமா, அவன் வாழ்க்கையே போச்சு. துரோகம் ஒரு தவறு இல்லை, அது முடிவு. ஓகே, அவங்க எடுத்த முடிவு அவங்களுக்கே ஒரு முடிவா இருக்கு. எஸ், நீங்க எத்தனையோ பேரை பாக்குறீங்களே, நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத அஃபேர்ல போய் அவங்க வாழ்க்கையே தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முடிவாகவே அது இருந்தாலும் நம்ம ஒரு கடத்தில் உண்மையாக பாசம் வச்சுட்டோமே அவங்க மேலே, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய சிக்கலாக இருக்குது சார். ஓகே, அது என்ன பண்ணுறது? பாசம் வைக்கிறது தப்பில்லை, ஆனா பாசம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் மேல பாசம் வைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. நீங்க என்னதான் அவங்க மேல உண்மையான பாசம் வச்சாலும் நிச்சயமா ஒரு நாள் அவங்க உங்களை அவமானப்படுத்த தான் போறாங்க, அசிங்கப்படுத்த தான் போறாங்க. தேவைன்னா தேடி வருவாங்க, தேவையில்லைன்னா ஈஸியா உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு அப்படியே தனியா அவங்க காதுல போய் விழுகும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, இந்த இதுல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தைகள் தான் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறேன், இதை தான் தேடிட்டு இருக்காங்க. சார், மேபி இப்போ நம்ம நிறைய பேர் மேலே அந்த அன்கண்டிஷனலான லவ் கொடுத்தறனாலையோ என்னமோ தெரியல, அவங்க நம்மளை ஒரு மாதிரி டவுட்டிங்கான பிளேஸ்லேயே வச்சுருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுமா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம இதான் நினைக்கிறோம், இதான் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். பட் கண்டுக்க கூட மாட்டுறாங்க சார். அது எப்படி அவங்கள நம்ம வேல்யூ பண்ண வைக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை வெறுக்கிற இடத்துலையும் சரி, உங்களை ஒதுக்குற இடத்துலையும் சரி, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துலையும் சரி, அவங்க கிட்ட நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து அமைதியா கடந்து போயிட்டே இருங்க. உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க யாருன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில அப்புறம் நிம்மதியே இல்லாம போயிடும். மற்றவங்களுக்காக தான் நீங்க வாழற மாதிரி இருக்கும். அதனால உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா அதுவே போதும். ஓகே, ஸோ அந்த மற்றவங்க கொடுக்குற வேல்யூ எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளே ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ பண்ணிக்கிட்டா இதெல்லாம் சார்ட் ஆயிரும். போதும் போதும். சார், இப்போ மோஸ்ட்டாக சிங்கிளாக இருக்காங்க இல்லையா, மேபி அவங்க ஹஸ்பண்டை இழந்திருக்கலாம், இல்லைனா வந்து டிவோர்ஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க பெரும்பாலும் மற்ற ஆண்கள் மேலே நம்பிக்கை வரமாட்டேதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் அது சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ஆண்கள் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி. எதனால அந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நியாயமான கேள்வி நீங்கள் கேட்குறது. ஒரு பொண்ணு வாழ வேண்டிய வயசில் கைம்பெண் ஆயிட்டான்னா ஒரு நாள் ராத்திரி இல்லை, பல நாள் ராத்திரி அவள் வாழ்க்கையை நினச்சி அழுது புலம்பி தூங்காமே இருப்பாள். அவள் டிகிரி இல்லை, மாஸ்டர் டிகிரியே படிச்சிருந்தாலும், எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், பெரும்பாலான இடங்கள்ல வேலைக்கு போகும்போது அங்க உள்ள உயர் அதிகாரிகள் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணாதான் உனக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பயப்படுத்துவாங்க. அவ கூட பிறந்த அண்ணன் தம்பியை தவிர முக்காவாசி ஆண்களும் அவளை பொண்ணா பார்க்காம பொருளா பார்க்கறதும், இவ்வளோ வலியும் வேதனையும் அவ வெளியே சொல்லவும் முடியாம, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாம டெய்லி செத்து பிழைக்கிற வலி, அந்த பொண்ணுடைய வலி இருக்கே, ரொம்ப மோசமான வலி. சார், நிறைய சோகமான விஷயங்கள் அதெல்லாம் நம்மளை வந்து தாக்கிட்டே இருந்தாலுமே வாட் இஸ் ஆக்சுவல் ஃபெயிலியர் சார்? ஃபெயிலியர்னா என்ன, அதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும்? வெரி குட் கொஸ்டின். நம்ம எப்பவுமே விழுந்து ஏந்திரிச்சு அப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுது. நம்ம விழுந்த இடத்துலயே படுக்காம இருந்தா போதும். கெட் பேக் அண்ட் ஜஸ்ட் ஃபைட் பேக். நீங்க அங்கேயே இருந்தாதான் ஃபெயிலியர். எழுந்திருச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் விழுவீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஓகே, விழுக எந்திரிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஓடணும். கடத்தற கூடாது, எழுந்திரிச்சிடணும். 10 வாட்டி கீழே விடுறீங்களா பரவாயில்ல, திருப்பி எழுந்திரிங்க, 16வது வாட்டி நீங்க உங்க இலக்கை அடைவீங்க. படுத்தே கடந்துடாதீங்க, கீழே விழுந்தே கடந்துடாதீங்க. நெவர் செட்டில், அதுதான். ஓகே, நெவர் செட்டில். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எந்திரிச்சு ஓடணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோம்னா அவங்க இல்லாதப்ப நம்மளோட ஓட்டமே நிற்கிது. நம்மளோட ரொட்டீனில் ஒரு பர்சனை ஆட் பண்ணிடுறோம். அந்த பர்சன் வந்து இப்போ அவங்க ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா நம்ம ரொட்டீனே நின்று போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது எப்படி சார் பாஸ் பண்ணுறது? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறத நான் பார்க்க முடியுது. கடைசி வரைக்கும் கூடவே வருவேன்னு சொன்ன யாரும் கடைசி வரைக்கும் கூட வர்றதே இல்லை. உங்களை விட்டுட்டு போற உறவை விட்டுடுங்க. ஏதோ ஒன்று உங்ககிட்ட இல்லாததுனால தானே அடுத்தவனை தேடி போறாங்க. போகட்டும், நல்லா வாழட்டும். அவங்க கிட்ட போய் விளக்கம் கொடுக்கறதுனால யாரும் உங்களை புரிஞ்சுக்க போறது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க, இல்லைன்னா பைத்தியமாக்கிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு பாடத்தை மட்டும் வாழ்க்கையில கத்துக்கோங்க, யார் மேலேயும் முழுமையான அளவு கடந்த பாசத்தை வைக்காதீங்க. அப்படி கிடைச்சா பரிசா கிடைக்கிறது
ஏமாற்றம், வலி, வேதனை, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ஹார்ஷான ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கீங்க. முட்டாளாக்கிடுவாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, பைத்தியம் ஆயிருவீங்க அப்படின்றது. உண்மையை சொல்லும்போது கேட்கறவங்களுக்கு ஹார்ஷா தான் இருக்கும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு எல்லாருனாலையும் அப்படி தூக்கி போட முடியுமானா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க தான் நம்ம கூட பயணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைவோட இருந்திருப்போம். பட் இப்போ நம்ம போய் அதை சார்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஒண்ணு நம்மளே நம்மள ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அழுகையில போய் முடியுது, இல்லைன்னா அந்த பிரச்சனை பெருசாகி நிறைய வார்த்தைகள் தவறா வருது. ஸோ இதை எப்படி சார் முடிவுக்கு கொண்டு வருது? புரிதல் இல்லாத இடத்துல பேச்சு அதிகமானா வலி அதிகமாகும். மௌனத்தை சொல்லி கொடுக்கிற நாள்ல இருந்து சண்டையும் குறையும். மதிப்பு இல்லாத இடத்துல நல்ல மனசு தான் சுமையா தெரியும். நம்மளை காயப்படுத்தின இடம் தான் நம்மளை மாற்றும். பொறுமை இல்லாத முடிவுகள் தான் கண்ணீரா மாறும். தன்னம்பிக்கை குறையிற நாள்ல இருந்து தான் பயமும் அதிகமாகும். மன நிம்மதி இல்லாத எதுவுமே இங்க நிலைக்காது. எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளையே இழந்துருவோம். அமைதியை தேர்வு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சீராகும். ஓகே, இப்போ நம்மளே நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அமைதி தான் ஒரே வழி. சைலன்ஸ். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து இவங்கெல்லாம் கிடைக்காம போனா கூட நம்ம கூட இருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு நீங்க பேசுறப்ப ரொம்ப டீட்டெயில்டா புரிஞ்சது. ஒரு செல்ஃப் லவ், நம்மளே நம்மள செல்ஃப் வர்த் நம்ம புரிஞ்சுக்கிறது. வாணிக்கு வாணியை விட வேற யாரு வேணும்? இல்ல, வாணி போதுமா? எஸ், நம்மளே நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து நம்மளே சார்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். யூ மஸ்ட் பீ யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, அப்ப எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். ஆமா, பிரச்சனைனா கூட வேற யாரையும் தேடி போவேனா, நானே என்கிட்ட வந்து சார்ட் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க கூட பேசிக்கோங்க. அதனால தானே இந்த பாட்காஸ்ட்க்கு பேரே கண்ணாடி. ஆமா சார், நீங்க உங்க கூட பேசுங்க. வேற யாரு வேணும்? ஓகே, யூ மஸ்ட் பீ யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூ மஸ்ட் பீ யுவர் பெஸ்ட் அட்வைசர். யூ மஸ்ட் பீ யுவர் மென்டார். யூ மஸ்ட் பீ யுவர் லீடர். எக்ஸாக்ட்லி சார். ஏன்னா நம்ம எந்த ஃபில்டரும் நம்ம கிட்ட பேசுறப்ப போட வேணாம், ஏன்னா நமக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியும். அவசியமே கிடையாது. ஓகே, சோ கண்ணாடி வந்து எந்த அளவுக்கு ஆப்டா இருக்கு அப்படின்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சது அந்த டைட்டில் நீங்க சொல்றப்ப. அது புரிஞ்சது, சந்தோஷம். ஆடியன்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ஒரு டைமா இருந்தது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் வாணி. அண்ட் ஸ்டே டியூன்ட், அடுத்த எபிசோட் வந்துகிட்டே இருக்கு.